வணக்கம் எனதருமை தமிழ் உறவுகளே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய முயற்சி அதில் இறங்கியிருக்கிறோம். நான் வேலை பார்க்கும்போதுலேருந்தே சொல்லுவேன் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு, அதில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ அதுக்காக வேண்டி குன்றின்னு ஒரு ஊர், ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஊர். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நிலம் சிறியதாக ஒரு 3 ஏக்கரா அளவுக்கு இருக்கும். அந்த நிலத்தில் நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் சரி விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. முதல் நிலத்தை ஏப்ரல் மாதத்தில் நல்லா உழுதோம். அப்போ உழுது அதில் பார்த்திங்கன்னா நிறையா கல், தேவையில்லாத செடிகள், முள் செடிகள் இதெல்லாம் நிறையா இருந்ததை ஃபஸ்ட்டு நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கிச்சு இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்போது பார்த்திங்கன்னா நாங்கள் போய் கூட உதவி வந்தவங்களையும் வச்சு அந்த வேலையை செஞ்சிட்ருந்தோம். ஸோ இன்னும் காடெல்லாம் ஒரு வழியாக கல், தேவையில்லாத செடிகள் இதையெல்லாம் பிடுங்கி எறிஞ்சு சுத்தம் பண்ணணும். இந்த இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மலைப்பகுதியில் இருக்குது. அதை போய் அடையிறக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு ரோடு வகையெல்லாம் சரியாக இல்லை. ரொம்ப கடினமான ரோடு தான். நடுவில் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா யானைக்காடு. ஸோ இதை பார்த்திங்கன்னா இப்போது ஒரு வழியாக சுத்தம் பண்ணி தேவையில்லை செடி கொடிகளெல்லாம் நாங்கள் எரிச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் 15 வாக்கில் பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் மழை வந்துச்சு நல்லா. ஸோ மழை வந்தபோது என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதை விதைக்கிறதுக்கான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா உளுந்து ஃபஸ்ட்டு இப்போ விதைச்சிட்டு இருக்கிறது. ஒருத்தர் விதைச்சிட்ருக்கார். அங்கே இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் எனக்கு விதைக்க தெரியும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசில் விதைச்ச அனுபவம் இருக்குது. பட் அதெல்லாம் இப்போது ஞாபகத்தில் இல்லை. சரியாக நாம் செய்வோமா அதைன்ட்டு. எங்களுடைய ஃபீல்டில் எங்கள் அப்பாவுக்கு காடு இருந்துச்சு. ஸோ அதில் அந்த வேலையெல்லாம் சின்ன வயசில் செஞ்சுருக்குறோம். திருப்பியும் விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதான் இப்போ திருப்பியும் ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, அவங்க நிலம் இதுதான் அவங்க நிலம், அதை எங்களுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துருக்குறவங்கள்ட்ட. ஸோ அவங்க இப்போ அதில் பார்த்திங்கன்னா உளுந்து விதைச்சிட்ருக்குறோம். உளுந்து, பச்சைப்பயிறு இதெல்லாம். அப்போ விதைச்சி முடித்து 15 நாள் மழை இல்லை. பயிரெல்லாம் ஒழுங்காக முளைக்கல. அதனால் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு இங்கேருந்து ஒரு பம்ப் செட்டு, பைப்பு, அப்புறம் ரெயின் கன்னு, அதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போனோம். கோயம்புத்தூர்லேருந்து அங்கே கொண்டு போனோம். பார்த்திங்கன்னா ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி அந்த ரெயின் கன் செட்டப் பண்ணி காடெல்லாம் காஞ்சி கிடக்குது. விதைச்சோம். உளுந்து ஒரு ஏக்கராக்கு வச்சுருப்போம். கொஞ்சம் பச்சைப்பயிறு, கொஞ்சம் தட்டைப்பயிறு, கொஞ்சம் எள். ஆனால் எதுவுமே சரியானபடிக்கு முளைக்கல. ஏன் அப்படின்னா விதைச்சதுக்கப்புறம் மழையே பெய்யல. இப்போ ஒரு 15 நாள் ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா செடி பாதி தான் முளைச்சிருந்துச்சு. சரி எல்லாம் முளைக்கணும் அப்படின்னா நாம் அதுக்கு தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த ரெயின் கன் சிஸ்டம் இதுக்கு பெட்ரோல் என்ஜின் வச்சு தண்ணி அடிச்சுட்ருக்குறாங்க. ஒரு 15 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கிச்சு இதுக்கு காடு பூரா அடிக்கிறதுக்கு. 2 நாள் கம்ப்ளீட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. இந்த கிணத்துல தண்ணி இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் தண்ணி எடுத்து இப்போ அடிச்சுட்டுருக்குறோம். அதுக்கு தண்ணி அடித்தும் ஒரு வழியாக தண்ணி அடித்து 2 நாள் அடித்து முடித்தோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தண்ணி அடித்து முடிச்சதுக்கப்புறம் வேலி போட வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கம் எல்லாம் ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 100கணக்கான மாடுகள் வருது இங்கே. அந்த மாடுகள்லாம் உள்ள மாடுகள் வருது. அது மட்டும் இல்லாமல் மே மாதம் ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு. பசங்க எல்லாம் ஒடியாந்து இந்த கிணத்துல குதிக்கிறதும் விளையாடுறதும். இங்கே 2 மாங்காய் மரங்க இருக்குது. அதில் இருக்கிற மாங்காய் தான், இதில் தான் மாங்காய் மரத்தை பறிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு இப்போ வேலி போடணும். மூங்கில் வாங்கணும். இந்த மாதிரி 2 லாட்டு மூங்கில் கொண்டு போட்டு ஆட்கள் ஒரு 7-8 பேர் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வேலை செஞ்சாங்க. இப்போ இந்த மூங்கிலெல்லாம் எடுத்து நல்ல துண்டாக தடியாக இருக்கிற மூங்கிலெல்லாம் நட்டு மிச்ச மூங்கிலை பொழந்து அதுக்கு வேலி போட ஆரம்பித்தோம். அப்போ வேலி போடும்போது பார்த்தா நடுவில் மழை வந்துடுச்சு. ஸோ அது நடுவில் வேலைகள் அதனாலையும் தடைப்பட்டுச்சு. ஒரு வாரத்துக்கு மேலே வேலை செஞ்சு வேலி அமைச்சோம். இந்த மாதிரி இதை நான் காட்டுறது ஒரு பக்கம் மட்டும். இதுவே ஒரு 450 அடி இருக்குது. இந்த ஒரு பகுதி மட்டும் 450 அடி லென்த்து. ஸோ இதுக்கு வேலி போட்டிருக்கிற சாதாரண விஷயம் இல்லை.
ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு, ஒரு வாரம் எடுத்துக்கிச்சு. ஆட்களும் பார்த்திங்கன்னா 6, 8 பேர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க. எங்களுக்கு இதனால் செலவே வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே செலவாகிருக்கு இந்த வேலி போடுறதுக்கு மட்டும். உழுததுக்கும் விதைச்சதுக்கும் கூட அவ்வளோ செலவாகலை, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகிருக்கும். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் பம்ப் செட்டு வாங்கிட்டு வந்தோம், அதுக்கு நிறையா செலவாச்சு. இந்த வேலி போடுறதுக்கு ரொம்ப செலவாயிருக்கு. ஸோ இது காடு பூரா வேலி போட்டால் தான் இந்த மாடுகள் உள்ளே வராமல் தடுக்க முடியும் அப்படின்ட்டு வேலி போட்டிருக்குறோம். இது நாங்கள் உள்ளே போகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு கேட்டு வச்சுருக்குறோம். அதுக்கு ஒரு செயின் லாக் போட்டு பின்னால் பூட்டிட்டோம். அது சும்மா விட்டோம்னா எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப நாளாக இந்த இந்த காட்டுக்குள்ளே வந்து பழகிட்டாங்க. அந்த கிணத்துல வந்து குளிக்கிறதும், துணி துவைக்கிறது, இந்த மாதிரி இவங்க விவசாயமே பண்ணல ரொம்ப வருஷமாக. அதனால் அந்த காடு சும்மா தான் கிடந்துச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் என்னென்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும். எந்த ரசாயன உரங்கள் அல்லது ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து இதையெல்லாம் உபயோகப்படுத்தாமல் இயற்கையான முறையில் நம்ம விளைவிச்சு அதை நம்ம உபயோகிக்கலாம். நமக்கு வேண்டியவங்களுக்கு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து பண்ணலான்னு சொல்லி இதை நாம் வந்து செஞ்சுருக்குறோம். ஸோ வேலி அமைச்சு முடிச்சாச்சுங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 10-15 நாள் இழுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பயிரும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அடித்து விட்டதுக்கப்புறம் அது அப்படியே முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இதான் பயிரெல்லாம் வந்துருச்சு. அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், நான் வீடியோக்கள் வெளியிடுறேன். நன்றி. என்னுடைய இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள்லாம் ஆதரவு தெரிவிங்க மக்களே. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.